ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் இப்போ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, நிஃப்டி வந்து கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் வந்து அகைன் ஒரு 650 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வரும்னு நம்ம சொல்லியிருப்போம். அகைன் இங்கே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் பிளேஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து தான் மார்க்கெட் வந்து பை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி திரும்ப இந்த ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு பார்த்தா அதில் தெரியும். இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மார்க்கெட் வந்து அகைன் ஒரு பெரிய கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரீசெண்ட் டேஸாக பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டில் நல்லாவே மேனிப்புலேஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயே மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணி சைட்வேஸ் ஆக்கியிருப்பாங்க. அண்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாகவே இங்கேயும் ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணி சைட்வேஸ், இங்கே ஒரு கேப் அப் சைட்வேஸ், அகைன் ஒரு லாஸ்ட்டாக இங்கே கேப் அப் ஆகி இங்கேயும் ஒரு சைட்வேஸ் தான் இருக்கும் மார்க்கெட்டு. சைட்வேஸ் ஆன மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் வரும், ட்ரேட் எடுக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அதுவும் இங்கே ஒரு கேப் டவுன்லேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன சைட்வேஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே, இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க லைவ் மார்க்கெட்டில் நினச்சப்ப திரும்ப ஒரு பெரிய கேப் டவுன். ஃபுல் அண்ட் ஃபுல் கேப் அப் கேப் டவுன்லேயே தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே நடந்துட்டு இருக்குது ஒரு 2 வீக்காகவே. இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு திரும்ப இங்கே இருந்த மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே ஆல்ரெடி இதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா அதில் தெரியும். இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனது நல்லா அக்ரெசிவாக மேலே போயிருப்பாங்க. இதே மாதிரி தான் மார்க்கெட்டில் இங்கேயும் நடந்திருக்கும். பட் இங்கே வரும்போது மட்டும் இந்த மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் இந்த ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா. இது வந்து ஃப்ரைடே நடந்தது. இந்த ரெசிஸ்டன்ட்லேயே மார்க்கெட் வந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த சப்போர்ட் எடுத்த பிளேஸில் மார்க்கெட் வந்து நல்லா வால்யூமாக பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ரிஜெக்ட் ஆனவுடனே திரும்ப ரீடெஸ்ட் வந்திருக்கும். கரெக்டாக இந்த சப்போர்ட் பிளேஸ்லேயே பிரேக் பண்ண பிளேஸ்லேயே ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு டவுன் சைடே வந்துட்டாங்க. நம்ம இதில் வந்து ஒரு 2 ட்ரேட் கொடுத்துருப்போம். மார்க்கெட் அங்கே சப்போர்ட் எடுக்கிறப்ப இங்கே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் வந்து 105ல் பை பண்ண சொல்லியிருப்போம். அதுக்கு டார்கெட்டும் நம்ம 119 அப்புறம் 125 தான் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சிட்டாங்க. செகண்ட் டார்கெட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நியர்பை வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறமா 123 சம்திங் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அகைன் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேடு கொடுத்துருப்போம் கால் ஆப்ஷன். அது வந்து மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும், பெரிய சப்போர்ட் இருக்கும். இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்து கரெக்டாக 3:00 சம்திங்கில் அங்கேயும் பிரேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. 1 மினிட் கேண்டிலில் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்ப மேலே வரும்போது நம்ம அதையும் ஒரு சின்னது ஆல்மோஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் கிட்ட அந்த இது ட்ரேடில் மட்டும் ஒரு சின்ன லாஸ் வந்துருக்கும். எப்போவுமே முடிஞ்ச வரை எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் மட்டும் எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களோட சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லைவ் ட்ரேட்லலாம் வாங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரிஜினல் அமௌண்ட்டில் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து 3:00 உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. 3:00 நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து கட் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் இப்படி கட் பண்ணி திரும்ப இந்த பேட்டர்ன்லேருந்து ரிலீஸ் ஆகி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் 3:00 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கன்ஃபார்மாக நியூ லோ தான். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 2 லோ வச்சுட்டாங்க. நியூ லோ வைக்கிறது தான் சான்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நம்ம அதனால தான் அந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் கரெக்டாக 125ல வெயிட் பண்ண சொன்னது 118லேயே நம்ம எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் 2 இதுலேயுமே கொடுத்துருப்போம். இதுலேயே நம்ம எக்ஸிட் தான் பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ஒன்ஸ் வந்து கேண்டில் க்ளோஸ் கீழே ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்கனாலே மார்க்கெட் மேலே வரும்போது அது வந்து திரும்பவும் ஃபேக் பண்ணுறதுக்கு தான். மார்க்கெட் வந்து அகைன் கீழே தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு 30 மினிட்ஸில் புட் ஆப்ஷனில் ட்ரேட் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வேணாம். மார்க்கெட் முடிக்கிற டைம்லேயும் மார்க்கெட் ஆரம்பிக்கிறப்பையும் எப்போவுமே ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது. அண்டு மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 ஹவர் சார்ட்டில் வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெண்டிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 2 தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கும். மார்க்கெட்டில் 25,330லேருந்து 350 வரைக்கும் ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் பெருசாக கூட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு ஜோனாக மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வரும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்பவே பெருசாகவே இருக்கும் அன்னைக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இப்போ கீழே வரப்போ புட் எடுக்கலனாலும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாகவே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட்டில் எவ்வளோ வால்யூம் அக்ரெசிவாக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க 25,450 பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து எக்ஸ்பைரி டேலையும் வரலாம், இல்லை மண்டே கூட வரலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த பேட்டர்னில் இருந்தும் திரும்பவும் ஒரு டவுன் சைட் தான் பிரேக் அவுட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. மார்க்கெட் வந்து என்னதான் மார்க்கெட் மேலே போனாலுமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ரொம்பவே நியர்பையே தான் இருக்கும். இங்கே இருந்து திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் அகைன் மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப ஒரு நியூ லோ தான் பண்ணுற மாதிரி தெரியுறாங்க. நியூ லோ பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்போ இந்த இடத்துல போயிட்டு அதாவது இந்த இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிறாங்களோ 450 to 460 திரும்ப மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இந்த பிளேஸ்க்கு தான் வரதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆனால் பரவாயில்ல. திரும்ப கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து சைட் வேஸ்லேயே பண்ணுறாங்க. லைவ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் மேலேயே ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் க்ளோஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக இங்கே க்ளோஸ் வச்சாங்கன்னா மட்டும் திரும்ப புல் பேக் வரும்போது இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்பவும் மேலே வருவாங்க. மேலே வரது பெருசாக ரொம்பவும் மேலே வரதுக்கு சான்ஸ் இல்லை. மேக்ஸிமம் இந்த பிளேஸ் தான் 580 வரைக்கும் தான் வருவாங்க. வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்பவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரிஜெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு அதாவது உங்களுக்கு பார்த்தா இதில் தெரியும். இதுதான் இந்த லைன் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த லைன்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம சப்போர்ட்டுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன்.